ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து என்னென்னா முருங்கைக்கீரை சட்னி தாங்க செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை சட்னி வந்து போன டைம் செஞ்சேன். என்னென்னா யூடியூப்பில் பார்த்து தான் வந்து செஞ்சேன். முருங்கைக்கீரை சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து கீரையில் ரொம்ப பிடிக்காது சுத்தமாகவே. இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்ய அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் டிசைட் பண்ணேன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை சட்னி செஞ்சிடணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் டைம் செய்கிறேன் இந்த முருங்கைக்கீரை சட்னி. சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீரையை வந்து நல்லா கழுவிக்கணும். என்னென்னா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வீட்டுக்கு வெளியே போனால் ஃபுல்லாக தோட்டம்தான். ஸோ தோட்டத்தில் வந்து முருங்கை தான் போட்டிருக்கிறோம். அதிலேருந்து முருங்கைக்கீரை பொறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா வந்து அப்பப்போ வந்து மருந்தடிக்கிறாங்க அப்படின்றதுனால வந்து கழுவிக்கணும் இல்லையா சுத்தமாக. அதனால் வந்து நல்லா கழுவிட்டு அப்புறமேல் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா டைரெக்டாக தேங்காய் பருப்பு வாங்கி அதுலேயே வந்து எண்ணெய் வந்து நாங்களே ரெடி பண்ணிக்குவோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். இதில் வந்து வரமிளகா கொஞ்சம் ஒரு 5-6 வரமிளகா போட்டு நல்லா அதை வந்து புஃப்னு வர வரைக்கும் வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேலு இந்த உளுந்துமே வந்து நாங்கள் வந்து தோட்டத்தில் போட்ட உளுந்து தான். ஸோ வந்து எனக்கு வந்து எங்கள் அத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இடிக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம். ஸோ உளுந்து, அதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, இது 3ஐயும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த மாதிரி வறுத்து வந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய சிரமமே கிடையாதுங்க. எத்தனையோ கஷ்டமெல்லாம் படுறாங்க. இது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது உண்மையாலுமே. நம்ம என்ன வீட்டுக்குள்ளார வேலை செய்கிறோம், தோட்டத்தில் வேலை செய்கிறோம், மாடு கன்று பார்க்குறோம். நம்மளுக்கு முடியலை அப்படின்ற போது நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இதே ரொம்ப பேர் வந்து ரொம்ப முடியாமலாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து என்றைக்குமே வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள மட்டும்தான் நினைக்கணும். நம்மளை விட அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம பரவாயில்ல, நம்மளை வந்து கடவுள் நல்ல நிலைமையில வச்சுருக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நமக்கு மேலே இருக்கிறவங்களும் ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்றைக்குமே பொறாமப்படவே கூடாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் வறுத்துக்கணும். நான் என்னென்னா சட்னி அரைக்கிறத வந்து மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில். தேங்க்யூ.